அருண் அவர்கள் பணிமாற்றம் செஞ்சது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். தற்பொழுது அவருடைய மனைவி அவர்களுடைய வீட்டில் இடி ரைடு நடந்துகிட்டு இருக்கதா தகவல்லாம் வருது. டைசான்னு சொல்லிட்டு வலசரவாக்கத்தில் போலீஸ் IAS அதிகாரிகள் இருக்கிற அந்த பில்டிங்ல 5வது மாடியும் அதற்கு நேராக 6வது மாடியும் வச்சுக்கிட்டு இருக்காரு. அதை உள்ளுக்குள்ளேயே ஒரு படி வச்சுக்கிட்டு மேலிருந்து கீழே போறதுக்கு வச்சிருந்தார். சமீபத்தில் லிப்டும் போட்டார்னு ஒரு ரூமர் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு பர்டிகுலர் நபர் அவர் ஏதோ குற்றத்தில் கைதாகி ஜெயிலில் இருக்கார். ஜாமீன் பெற்று வெளியில வந்துட்டு அவர் தன்னுடைய ஐடியையே மாத்திக்கிட்டார். அதே ஆளு போன முறை கணபதினா இந்த முறை வேறொரு பேர்ல வந்துகிட்டு வேறொரு ஆதாரம் எடுத்துக்கிட்டார். அவருக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்றப்போ உங்களுக்கு நீங்க அவர் அந்த இடத்துல இருக்காருங்கிறதுக்கு சில நேரங்களில் மூத்த அதிகாரிகள் லெட்டர் கொடுக்கலாமா, அதையும் இவர் கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒருவரை கைது செய்வதாக இருந்தால் 7 வருஷத்துக்கு மேல குற்றம் செஞ்சிருந்தா தான் பண்ணணும். இப்ப வெறும் பேசினார்னு சொன்னா FIR தான் போட முடியும். அதனால மிரட்டினார், பணம் வாங்கினார். அந்த பணம் சாயந்தரம் 7 மணிக்கு இவங்க ஷூட்டை முடிச்சுட்டு 7 மணிக்கு போறாங்களாம். 7:30 வருதான். வந்த உடனே போன் பண்ணோன்னா திருப்பி அனுப்புன்னு சொன்னால் அதுவும் இவங்க சொல்றது கரெக்ட்னா அவருக்கு போஸ்ட் ஆபீஸ் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருக்காராம். அந்த ஜிபேக்கு திருப்பி போட்டா போலையும், அவர் பிளாக் பண்ணிட்டாராம். ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 2 தினங்களுக்கு முன்னாடி அருண் அவர்கள் பணிமாற்றம் செஞ்சது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். தற்பொழுது அவருடைய மனைவி அவர்களுடைய வீட்டில் இடி ரைடு நடந்துகிட்டு இருக்கதா தகவல்லாம் வருது. பெரிய லெவலில் ஒரு நியூஸ் இல்லைனாலும் பட் ஒரு குறிப்பிட்ட ஒரு யூடியூபர், அவருக்கு பிடிச்ச ஒரு யூடியூபர் நியூஸ் போட்டிருக்காங்க. மனைவி வீடுனா அவருக்கு மனைவி, அதாவது பிறந்த வீடை சொல்றாங்களா இல்லை இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க வீடை சொல்றாங்களான்னு ஒரு குழப்பம் வருது. என்ன நடக்குது? இல்ல அவர் டைசான்னு சொல்லிட்டு வலசரவாக்கத்தில் போலீஸ் IAS அதிகாரிகள் இருக்கிற அந்த பில்டிங்ல 5வது மாடியும் அதற்கு நேராக 6வது மாடியும் வச்சுக்கிட்டு இருக்காரு. அதை உள்ளுக்குள்ளேயே ஒரு படி வச்சுக்கிட்டு மேலிருந்து கீழே போறதுக்கு வச்சிருந்தார். சமீபத்தில் லிப்டும் போட்டார்னு ஒரு ரூமர் இருக்கிறது. நம்ம நண்பர் நம்ம சேனல்ல முன்னாடி பேசிட்டு இருந்த வாராகியும் அதே டைசால தான் இருக்கார். ஸோ அவரை கைது செய்து குண்டர் சட்டத்தில் போடப்பட்ட பொழுது தெளிவாக ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, அவர் தான் பேசிட்டு இருந்தார், இவர் 500 கோடிக்கும் மேலாக சொத்துக்கள் சேர்த்துள்ளார் அப்படின்னு வாராகியில் சொல்லியிருந்தார். ஆனால் அவரை ஏதோ ஒரு குடுவாஞ்சேரியை சேர்ந்த ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் யார்ட்டையோ லஞ்சம் கேட்டார்னு சொல்லி கைது பண்ணிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த நபர் மீது உங்களுக்கு எத்தனை புகார் இருந்தாலும் கொடுக்கலான்னு ஒரு நம்பரை கொடுத்தாங்க. போலீஸ் கைது செய்யறதுன்னா கம்ப்ளைண்ட் அடிப்பில் பண்ணும். அவரை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு புகார் கொடுங்கன்னு ஒரு நம்பர் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப, அதாவது சாதாரண பெரிய கம்பெனியில் டெபாசிட்ல ஏமாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப 10,000 பேர்ட்ட ஆளுக்கு 10,000, 50,000, 1 லட்சம் டெபாசிட் போட்டிருக்காங்க. ஒரு பாதி பேருக்கு தெரியாது, ஊர்ல இல்லாம இருக்கலாம், அப்ப கேட்பாங்க. ஆனால் இவர் ஒரு பத்திரிகையாளர் இல்ல யூடியூபர், ஊடகவியலாளர், இவரை ஏதோ ஒரு காரணத்துக்கு கைது பண்ணிட்டு அதன் பிறகு யாருக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் இருந்தா கொடுங்கன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாலேயே அப்படி வந்துச்சு. அதன் பிறகு கிட்டத்தட்ட அவர் செப்டம்பர் மாதத்திலிருந்து 5 மாசத்துக்கு உள்ள வச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் இன்னொரு ஊடகவியலாளர் வழக்கில் குண்டர் சட்டம் போடுவதே கஷ்டம் என்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்ததுனால குண்டர் சட்டமே போடாம மாத்தி வேற FIR போட்டு, அதாவது அதிகபட்சம் ஒரு ஆளை 90 நாள் தான் வைக்க முடியும். ஆனால் இவர் கிட்டத்தட்ட 117 நாளோ இருந்தார். கடைசியாக ஹைகோர்ட் விரிச்சப்ப இவர் விசில் ப்ளோயர், இவரை திட்டமிட்டு கமிஷனர் வச்சார்னே கமெண்டே அடிச்சது. இதுதான் சவுக் சங்கர் சமீபத்தில் ரிலீஸ் பண்ணப்ப இல்ல அருண் IPS பத்தி கமெண்ட் அடிக்கிறப்ப இவர் நான் அப்பழுக்கற்ற IPS அதிகாரி, என் பேர்ல என்னை ஏன் கூப்பிட்டீங்கன்னப்ப அதுல ஏற்கனவே 2 வழக்குல இந்த மாதிரி உங்க பேர்ல ரிமார்க் வந்திருக்குன்னு காட்டியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவருடைய மனைவி இந்த இன்கம் டேக்ஸ் கனெக்டட் IRS சர்வீஸ், இந்தியன் ரெவின்யூ சர்வீஸ் எனப்படுற அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அதுவுமே கூட அதிக அளவில்
பணம் புழங்கும் துறை பணக்காரர்கள் இது பண்ணாங்கன்னா உங்கள் ரிட்டர்ன்ஸ் தப்பு ரைட்டுன்னு சொல்லி நம்ம ஆடிட்டரை வச்சு பண்ணணும். ஸோ அதில் கம்பெனிஸில் தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சால் வசூல் நிறைய நடக்கும். திரு அருணை பற்றி வாராகி அவர் அம்பத்தூரில் ஏதோ ஒரு லேண்டு வாங்கிட்டார் இந்த பினாமி பேர்லன்னு சொல்லுவார். இவர் அப்போ இன்னொருத்தரை பார்த்தா 500 கோடி வரைக்கும் சொத்து, இந்த ரெஸ்டோ பார் இவருது, அது இவருதுன்னெலாம் சொல்லுவாங்க. ஸோ இப்படி பல்வேறு தகவல்கள் கூறப்படுகிறது. பட் இது எதுக்கும் இன்னும் சொல்ல போனால் ஒரு பர்டிகுலர் நபர் அவர் ஏதோ குற்றத்தில் கைதாகி ஜெயிலில் இருக்கார், ஜாமீன் பெற்று வெளியில வந்துட்டு அவர் தன்னுடைய ஐடியையே மாத்திக்கிட்டார். அதே ஆளு போன முறை கணபதினா இந்த முறை வந்து வேறொரு பேர்ல வந்துகிட்டு வேறொரு ஆதாரம் எடுத்துக்கிட்டார். அவருக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்றப்போ உங்களுக்கு நீங்க அவர் அந்த இடத்துல இருக்காருங்கிறதுக்கு சில நேரங்களில் மூத்த அதிகாரிகள் லெட்டர் கொடுக்கலாமா, அதையும் இவர் கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அருணை பொறுத்தவரை இப்படி பல்வேறு விஷயங்களை இவங்க சொல்லியிருக்காங்க. சரி, 100% இப்படி பேரு ஆளு போட்டோவோட போடுறப்ப உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் 125% பொய்யா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பொய்யாக இருந்தால் அருண் என்ன பண்ணி இருக்கணும், அவர் மீது அவர் போடலன்னா கூட அந்த இன்னொரு நபரை சொல்றாங்க பாருங்க, யார் அவருக்கு ஒரு தார் கம்பெனி இருக்கு, அவர் பேர்ல தான் இவர் ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு, இப்படி எல்லாம் அவர் அடிக்கடி பேசுறாரு. ஆனால் அவதூறு வழக்கு போடாம இவர் ஏதோ ஒரு வழக்குல ஒரு குறிப்பிட்ட நபர் கைதாரு. இப்ப அவர் தாவேக்காக போய் சேர்ந்துட்டாரு. ஒரு என்னமோ அஜய் வாண்டையார்னு ஒருத்தர் ஒரு பார் சண்டையில் கைதாகிறார். அவர் கைதான பொழுது அது எந்த பார்னு பார்த்துட்டு அந்த பார் ஓனர் ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த பணமே போதை மருந்து பணம்னு ஒரு வீடியோ போட்ட உடனே அந்த படம் இப்ப முடிச்சு ரிலீஸ் ஆகிறப்ப, நான் சொல்றது சில மாதங்கள் முன்பு, அது அந்த வீடியோ இருந்தா எனக்கு விற்க மாட்டேங்குது, போதை மருந்தில் செய்யப்பட்ட பணம்னு சொல்லிட்டு பேரம் பேசியதாகவும் அப்ப மிரட்டினார். அதுல ஒரு 85,000 இவருடைய ஒரு எம்ப்ளாய்க்கு அனுப்பிச்சார்னு சொல்லி அதுல தான் மீண்டும் கைதானார். இப்போ அந்த அஜய் வாண்டையார் இப்ப தாவேக்காக்கு போயிட்டார். அது அடுத்த பக்கம் வச்சுக்கோங்க. ஸோ இப்ப ஒருவரை கைது செய்வதாக இருந்தால் 7 வருஷத்துக்கு மேல குற்றம் செஞ்சிருந்தா தான் பண்ணணும். இப்ப வெறும் பேசினார்னு சொன்னா எஃப்ஐஆர் தான் போட முடியும். அதனால மிரட்டினார், பணம் வாங்கினார். அந்த பணம் வந்து சாயந்தரம் 7 மணிக்கு இவங்க ஷூட்டை முடிச்சுட்டு 7 மணிக்கு போறாங்களாம். 7:30 வருதான். வந்த உடனே போன் பண்ண திருப்பி அனுப்புன்னு சொன்னால், அதுவும் இவங்க சொல்றது கரெக்ட்னா அவருக்கு போஸ்ட் ஆபீஸ் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருக்காராம். அந்த ஜிபேக்கு திருப்பி போட்டா போலையாம், அவர் பிளாக் பண்ணிட்டாராம். ஸோ அந்த அடுத்த நாள் காலையில் ரெய்டு வந்து வீட்டை உடைச்சி வந்ததெல்லாம் தகவல் நமக்கு தெரியும். ஸோ திட்டமிட்டு ஒரு 2 யார் யார் தன்னை பற்றி பேசுகிறார்களோ, அவங்க சொன்னது 90% இந்த ஆதாரங்கள் கொடுத்து நேரடி ஆதாரங்கள் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இவர் சொல்லுவார், எங்கிட்ட இவ்வளோ ஆதாரம் இருக்கு, எப்போ வாராகியை பேட்டி எடுத்தாலும் பக்கத்தில் ஒரு கட்டு வச்சிருப்பாரு, இந்த ஃபைல் இது அந்த ஃபைல்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ இத்தனை ஆதாரங்கள், இந்த டாக்குமெண்ட்டை நான் அது கம்ப்ளீட்டாக பேக் ஹிஸ்டரியோட வச்சிருக்கேன் பார். இப்படி சொன்னவங்க அது பேர்ல அவதூறு வழக்கு போடாம வெவ்வேறு விதமான வழக்கு போட்டு உள்ள வச்சு வாராகியும் வெளில வந்துட்டார். அதுக்கு அவர் உள்ள வச்சதுக்கு ஒரு 50,000 ஃபைனும் போட்டாங்க. ஸோ இவ்வளவு நடந்திருக்கு. அதே மாதிரி அவங்க பேர்லயும் சில குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறாங்க, அவங்க பேர்ல இந்த சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவருடைய என்னுடைய நினைவு சரின்னா யமுனா தேவியுடைய தந்தையும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ என்னமோ. ஸோ அதனால இவர்கள் ஓரளவு நல்ல வசதியானவர்கள தான் இருப்பாங்க. பட் அப்படி இருந்தாலும் இவங்க ஆளுக்கு 5 லட்சம் சம்பளம்னு வச்சுக்கோங்க. மற்றது இவங்க இப்போ மகள்லாம் டாக்டருக்கு படிக்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் செலவு இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவர்கள் பெயரில் இவங்க சொல்ற மாதிரி 500 கோடிக்கெல்லாம் சொத்து டாக்குமெண்ட் பேர் இருந்தால் கண்டிப்பாக, ஏன்னா நான் எல்லாத்தையும் கொடுக்க தயார்னா ஆர்கியூவும் பண்ணுவாங்க, இல்லை என் பேர்ல வழக்கு போடுன்னு சொல்றாங்க. சரி, இவங்களுக்கு எல்லா சட்டமும் தெரியும், நம்மள விடையும் அதிகமாக சட்டம் தெரிஞ்சவங்க. அந்த விதத்துல வழக்கு போடாம சுத்தி வளைக்கிறாங்கிறப்பவும் இன்னும் சந்தேகம் அதிகமாகிறது. ஸோ இப்ப ஈடிக்கு ஏதாவது கிடைக்குமா வீட்டில்? இல்லை, என்ன ரெய்டு பண்றாங்க எப்படின்னு. ஏன்னா சில பேர் அவ்வளவு எளிதாக எல்லாத்தையும் இங்கே வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு இதுல வந்துச்சு, நம்ம நேருடைய துறையான வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ், அந்த துறையில ஜல்ஜீவன் திட்டத்துல நீங்களும் தஞ்சாவூர் தான், தஞ்சாவூரை சுற்றி கிட்டத்தட்ட 12 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர்னு சொல்லி கொள்ளிடத்திலிருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணி தரணும், இல்லந்தோறும் குடிநீர் ஜல்ஜீவன் திட்டத்தில் ஹர்கர்கா பாணி. இந்த பைப்பே போடாமல் போட்டதாக இன்ஜினியர்லாம் என்ன பண்ணியிருக்கானா, கிராமங்களில் வாடகை வீட்டை வச்சுட்டு சாக்கில் வச்சிருக்காங்கன்னு பேட்டி கொடுத்துருக்காரு. எங்கிட்ட அந்த பேட்டி இருக்கு, கண்டன்னு அவர் வழக்கம் போட்டிருக்காரு ஹைகோர்ட்டில்.
ஸோ இந்த இன்ஜினியர்கள் அவங்களுடைய பேர்ல இருக்கிற வீட்டில், அவங்க சொந்த வீட்டில் மனைவி குழந்தையோட இருக்கிற வீட்டில் ஒன்றும் இருக்காது. எங்க வீட்டு பக்கத்தில் நான் பம்மல்ல இருந்த பொழுது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் இருந்தார். அவர் வந்து பம்மல் நகரமன்ற தலைவராக இருந்தார், வாடகை வீட்டில் இருந்தார். அவர் அடுத்த முறை தோற்ற பிறகு ரொம்ப சிம்பிளா இருந்தாருங்கன்னு அவர் கட்சிக்காரர்கிட்ட சொன்ன, ஏங்க அவர் பெருநிலத்தூர்ல 1.5 ஏக்கர்ல ஒரு வீடு கட்டி வச்சிருக்காருங்க, இங்க இருந்து சம்பாதிச்சு. ஸோ இங்க காட்டிப்பாங்க, அது வேற பேர்ல இருக்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் சவுக்கு சங்கர் அல்லது வாராகி போன்றவர்கள் கூறியதில் 10% உண்மை இருந்தா கூட 500ங்கிறது 50ன்னு இருந்தா கூட அவர்களுடைய வருமானத்துக்கு அதிகமாகத்தான் இருக்கும். ஸோ இடி நூல் விட்டு கடைசி வரைக்கும் பிடிக்கணும். ஒரு வெறும் 23 கோடி ரூபாய் பேங்க் கடனை கட்டலங்கிறதுக்கு KN நேருக்கு போனது இது வரைக்கும் 3 FIRக்கு ரெடி ஆயிருக்கு 3000 கோடிக்கு. அப்போ இங்கெல்லாம் என்ன சிக்க முடியும் என்னங்கிறது தெரியாது. பல கம்பெனிகளுக்கு பல விஷயங்களை ஒரு IRS ஆஃபீஸர் பார்ப்பாங்க. ஸோ நமக்கு அவங்கள பத்தி ஒண்ணுமே தெரியாது. இவர்கள் சொன்னதுல தான் அவங்க போஸ்ட்டை பத்தி தெரியும் சார். இவருடைய செயல்கள் நமக்கு தெரியும். இவர் கமிஷனராக வந்ததிலிருந்து சவுக்கு திருமாவளவன் போய் ஒரு காரை இடிக்கிறாரு, ஒரு ஸ்கூட்டியை. ஆனால் கேஸ் அவர் பேர்ல போட்டாங்க. சரியா, ஸ்கூட்டர் மேல கேஸ் போட்டாங்க. கார் அவரும் வேணும்னு இடிச்சிருக்க போறது இல்ல, பிரேக் போடுறதுக்குள்ள சின்னதா இதுல ஜம்ப் ஆகி இடிச்சிருக்கலாம். பட் வழக்கு அவர் பேர்ல போடப்பட்டது. இவர் வீட்டுல இது லைவ் பண்ணிக்கிட்டு மலம் ஊத்துனவங்களா இன்னைக்கு வரைக்கும் கைதாகல. இந்த ஆட்சி மாறியும் கூட கைதாகல. ஸோ இது எல்லாம் மாறணும். ஆட்சியில விஜய் ஆட்சியிலையும் உங்களுக்கு முக்கியமான அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளார்கள், அருணாக இருக்கட்டும், தினேஷ் போன்றவர்கள். ஸோ இடி இதை உள்ள எடுத்திருந்தால், இந்த செய்தியில் உண்மை இருக்கும் பட்சத்தில் இது கண்டிப்பாக ஒரு நல்ல செயல். ஏன்னா அந்த போஸ்டுக்கு வந்தா என்ன வேணா பண்ண முடியும், என் பின்பலம் என்னுடைய சமூக பலம் காப்பாற்றும் அப்படின்னு தைரியமா போறாங்களா? ஸோ இதுல உண்மை கிடைத்து தவறு செய்திருந்தால் அவர்கள் அதற்கேற்ற பலனை அனுபவிக்கிறார்கள். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார்.